உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாகவும் ஸ்டாலின், அன்புமணி, திருமாவளவன் போன்றவர்கள் இதனை அரசியலாக்குவதாகவும் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பெங்களூருவில் அமைச்சர் சிவகுமார் குடியிருப்பு நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாகவும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கியிருப்பதற்காக நடைபெற்ற சோதனை இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். இதில் மத்திய அரசின் முடிவும் இல்லை, மாநில அரசின் முடிவும் இல்லை. இதில் எடுத்து அதை அறிவிப்பு செய்தது, ஆணை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். நேற்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரே அதைத்தான் சொல்லியிருக்கிறார். பிரதமரை நாங்கள் பார்க்கும் பொழுது இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் செய்ய முடியாதே என்ற ஒரு எண்ணம் தான் இருக்கிறது என்று. அதான் சரியான நடவடிக்கை. என்னென்றால் ஓராண்டு விலக்கு அளிக்கப்பட்டது, அதற்காக அவசர சட்டமும் பிறப்பிக்கப்பட்டது, தமிழகத்திற்கு என்று சலுகை அளிக்கப்பட்டது. இன்று 80,000 மாணவர்கள் அதில் அவர்கள் அந்த டெஸ்ட்டை எடுத்திருக்கிறாங்க, நீட் டெஸ்ட்டை எடுத்திருக்காங்க. அதனால் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து இன்று உச்சநீதிமன்றத்தின் ஆணை என்ற வகையில் தான் இன்று வரை அது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.